நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த ப்ரைம் எஜுகேஷன் குரூப் இருக்கு இல்லையா, அது என்ன சார் அது? அப்புறம் அந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இதுதான் சார் அப்படின்னு. இப்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நம்ம வந்து அதாவது ஒரு லைவ் மார்க்கெட்லேயோ என்னோடய வியூஸையோ பர்டிகுலர் இண்டெக்ஸ்லையோ வேறு சில விஷயங்களை வந்து என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ண சொல்லும். அந்த விஷயம் எதுக்காக ஷேர் பண்ணுறாங்க, எதுக்காக நம்ம வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணணும், என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறது வேறு, எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக வந்து மார்க்கெட் புதுசாக வந்திருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குறது வேறு. அப்போ என்ன ஆகும்னா அவங்க வந்து அது தவறாக யூஸ் பண்ணிக்குவாங்க, அப்போ மிஸ்கைட் பண்ண மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரைம் எஜுகேஷன் குரூப்ஸை வந்து ஷேர் பண்ணமே தவிர இது வந்து டிப்ஸ் காஸ்ட் குரூப்ஸோ எதுவும் கிடையாது. நிறைய பேர் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இந்த ப்ரைம் குரூப்பில் ஆட் பண்ணால் வந்து என்ன சேர்த்து விட்டுருவீங்க இல்லையா, அதனால தான் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணமும் வேஸ்ட்டு, உங்களுக்கு நேரமும் வேஸ்ட்டு. தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதுங்க. இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் குரூப் தான். ஓகே, இதில் டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து கால்ஸ் மைண்டில் நினைக்காதீங்க. ப்ரைஸோட டைரெக்ஷன் போது நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், எங்கே டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கைடு பண்ணுற மாதிரி தான். அதாவது உங்களுடைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ்.